அமெரிக்காவின் அதிகார அடக்குமுறைக்கு பணிக்க மாட்டோம், ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. குழந்தைகளுக்கான உணவில் எலி மருந்து பிறப்பிக்கப்பட்டுள்ள அதிரடி உத்தரவு. கோட்டாபய கிடப்பில் போட்ட சுரேசாலவுக்கு எதிரான முறைப்பாடுகள் 5 வருடங்களின் பின்னர் விசாரணைக்கு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக ஜேவிபியிடம் கேளுங்கள், மகிந்தவின் அதிரடி திட்டம். யாழில் மனைவி கையால் தேநீர் அருந்திய கணவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, தீவிரப்படுத்தப்படும் விசாரணை. ஈரானிய மக்கள் ஒருபோதும் அதிகார அடக்குமுறைக்கு பணிய மாட்டார்கள் என ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியன் தெரிவித்துள்ளார். அதோடு அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே அடிப்படை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், அமெரிக்கா மீது ஈரானுக்கு ஆழமான வரலாற்று அவநம்பிக்கை இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அதோடு சமீப காலமாக அமெரிக்க அதிகாரிகளின் ஆக்கப்பூர்வ மற்றும் முரணான அணுகுமுறைகள் நிலைமையை மேலும் சிக்கலாக்கி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அரசாங்கத்தின் கடந்த கால நடத்தைகள் காரணமாகவே இந்த அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக மசூத் பெஷஷ்கியன் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அமெரிக்காவின் செயற்பாடுகள் ஒரு கசப்பான செய்தியை சுமந்து வருவதாகவும், அமெரிக்கா உண்மையில் பேச்சுவார்த்தையை விரும்பவில்லை, மாறாக ஈரானின் சரணாகதியையே எதிர்பார்க்கின்றது என்றும் அவர் சாடியுள்ளார். ஈரானிய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கும் எவ்வித அழுத்தங்களுக்கும் நாடு தலைவணங்காது என்பதை அவர் தனது பதிவில் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு ஸ்ரேசாலை மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவில் உள்ள சிலர் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பது தொடர்பில் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் 5 வருடத்திற்கு பின்னர் நேற்று குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் வாக்குமூலம் பதிவு செய்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறந்த அமர் சிங்க சிவில் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்திற்கு சென்று வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றியவர், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு சுரேசாலை மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவில் உள்ள ஒரு குழு சம்பந்தப்பட்டுள்ளது என 2021 11-15 நான் முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தேன். ஆனால் அது தொடர்பில் எவ்வித விசாரணைகளும் கோட்டாபய ஆட்சியிலும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் நடத்தப்படவில்லை. அது தொடர்பில் என்பிபி அரசாங்கம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு ஆரம்பித்துள்ளமை பாராட்டத்தக்கது. கடந்த அரசாங்கங்கள் இது தொடர்பில் எதுவும் செய்யவில்லை. சாட்சியங்கள் உறுதியானால் விசாரணை நடாத்தி இந்த சம்பவத்தை முடிவுறுத்த முடியாது என்பதால் கண்டுகொள்ளவில்லை. இதற்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் அனைவரும் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பதல்ல, சுரேசாலைவுடன் இருந்த சிறு குழுவினரே சம்பந்தப்பட்டுள்ளனர். இது புலனாய்வு பிரிவில் உத்தியோகபூர்வமற்ற செயற்பாடா என கேட்க விரும்புகின்றோம். சுரேசாலைவுக்கு எதிராக சாட்சியங்கள் சொல்வோருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் என சொல்லிக் கொள்பவர்கள் அச்சுறுத்தல் செய்ய முயற்சிக்கின்றனர். சுரேசாலைவை கைது செய்த பின்னர் ஏன் புலனாய்வு பிரிவினர் இவ்வளவு பதற்றத்திற்குள்ளாகியுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் முன்னிலையில் அரசாங்கம் தோல்வியை தழுவியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தேசமகாராம பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு விழா ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மின்வெளி மற்றும் எரிசக்தி அமைச்சராக கடமையாற்றிய குமார ஜெயக்குடிக்கு எதிராக நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் அரசாங்கம் வெற்றி பெற்றது என தெரிவித்துள்ளார். எனினும் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க செயற்பாடுகளினால் தற்பொழுது நாட்டின் சக்தி வளத்துறையில் பாரியளவில் நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டிய போது அவற்றை அரசாங்கம் உதாசீனம் செய்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் கூடுதல் விலை கொடுத்து எரிபொருள் கொள்வனவு செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாட்டின் எரிபொருள் மற்றும் மின்சார நுகர்வோரை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளதாக சஜித் பிரேமதாச மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் குடும்ப தகராறு காரணமாக பெண் ஒருவர் உயிரிழந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பெண்ணின் கணவர் கடந்த 18ஆம் தேதி வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது மனைவி தேநீருடன் ரோல்ஸ் ஒன்றை வழங்கியுள்ளார். கணவர் தேநீரை அருந்தி இருந்தாலும் மனைவி தயாரித்த உணவை சாப்பிடவில்லை என கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏற்பட்ட தகராறின் போது கணவர் மனைவியை தாக்கியதாக தெரியப்படுகின்றது.
இதற்கு பின்னர் கணவர் இல்லாத நேரத்தில் குறித்த பெண் தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டுள்ளார். பின்னர் அவர் படுகாயமடைந்த நிலையில் கணவரால் கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளார். அவரது மரணம் தொடர்பான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் தொடர்பாக ஆராய்வதற்காக இன்று நடைபெற இருந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு கூட்டம் திகதி குறிப்பிடப்படாமல் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எல்லை மீள் நிர்ணய ஆணைக்குழு மற்றும் சட்டம் அதிபர் திணைக்கள அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களுடன் அடுத்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என கடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு முக்கியத்துவம் வாய்ந்த சூழலிலேயே இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒத்திவைப்பு குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் தெரிவுக்குழு உறுப்பினருமான மனோ கணேசன் எம்பி தனது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடாத்துவது தொடர்பாக இந்த அரசு எவ்வித அக்கறையுமின்றி செயல்படுகின்றது. இன்று நடைபெற இருந்த தெரிவுக்குழு கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருப்பது மாகாண சபைகள் தொடர்பாக அரசிடம் நிலவும் அசமந்த போக்கின் அப்பட்டமான வெளிப்பாடாகும் என்று சாடியுள்ளார். மாகாண சபை தேர்தல் நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டு வரும் நிலையில் தெரிவுக்குழுவின் இந்த தீர்மானம் அரசியல் வட்டாரங்களில் மீண்டும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சீமானுக்கு பாரிய பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. நல்லூர் ஆலயத்திற்கு முன்பாக இந்த பதாகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ளது. இந்த தேர்தலில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தெரிந்து போட்டியிடும் நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த பதாகை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக அரசியல் மாற்றங்கள் மற்றும் தேர்தல் களம் குறித்து தமிழர்கள் எப்போதுமே மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக ஈழ விடுதலை போராட்டம் மற்றும் தமிழர் நலன் குறித்து தொடர்ந்தும் பேசி வரும் சீமானுக்கு வட இலங்கையில் கணிசமான ஆதரவாளர்கள் உள்ளனர். இவ்வாறான பின்னணியில் தற்பொழுது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் குறித்த பதாகை பேசும் பொருளாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தன் மீது எவ்வித அழுத்தமும் இல்லை என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அந்த ஒப்பந்தம் ஒப்பீட்டளவில் மிக விரைவில் எட்டப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் போர் பதற்றம் நீடித்து வரும் சூழலில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடாத்த தனக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் அனைத்தும் அடிப்படையற்றவை என அவர் தெரிவித்துள்ளார். தாம் ஒப்பந்தத்திற்காக அவசரப்படுவதாக பரப்பப்படும் வதந்திகள் திட்டமிட்ட போலி செய்திகள் என சாடிய ட்ரம்ப் இத்தகைய வதந்திகள் பின்னால் ஜனநாயக கட்சியினரே இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் நலன்களுக்கு குந்தகம் ஏற்படாத வகையில் மிக சரியான தருணத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்பதில் அவர் உறுதியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒருபுறம் கடற்படை முற்றுகையை தீவிரப்படுத்தி வந்தாலும் மறுபுறம் ராஜதந்திர ரீதியிலான தீர்வுக்கு தாம் இன்னும் தயாராக இருப்பதையே ட்ரம்பின் இந்த கருத்து உணர்த்துவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரபல நிறுவனத்தின் குழந்தைகளுக்கான உணவு போத்தல்களில் எலி விஷம் கலந்திருப்பதாக கண்டறியப்பட்டதை அடுத்து ஆஸ்திரேலியா முழுவதும் உள்ள விற்பனை நிலையங்களிலிருந்து அந்த தயாரிப்புகள் அதிரடியாக திரும்ப பெறப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் ஃபோர்ஜியன்லாந்து பகுதியில் உள்ள வாடிக்கையாளர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கேரட் மற்றும் உருளைக்கிழங்கு கலந்த ஒரு ஜாடியில் நச்சுத்தன்மை இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த குழுமத்தின் கீழ் இயங்கும் அனைத்து அங்காடிகளிலும் உள்ள ஹிப் நிறுவன தயாரிப்புகளை அகற்றுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள நிறுவனம் தங்கள் உற்பத்தி முறையில் எவ்வித குறைபாடும் இல்லை என்றும் இது யாரோ திட்டமிட்டு செய்த குற்ற செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளது.